ஹலோ பேஸ் அனைவரும் வணக்கம். இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இயற்கையாக இருக்கிற விபத்தை விட மனிதர்களே ஏற்படுத்திக்கிற விபத்தால தான் அதிகமா மக்கள் தொகை இருக்கிறாங்க. முக்கியமா ஆக்சிடென்ட்ல இருந்து பல விதமான விதங்கள் நடக்குது. அப்படிதாங்க கேமரா பதிவான பயங்கரமான நிகழ்வு தான் இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, ஆனா மேல மின்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த டிரைவர் எப்படி வாகனத்தை ஏற்கிறது பாருங்க. ஆனா அது நடக்கிறது மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம் அடியில பாருங்க, பயங்கரமா அடிச்சிச்சு. நல்ல வேலை அந்த மக்களுக்கு எதுவும் ஆகல. அதே போல அங்க ஒரு படகு போயிட்டு இருக்காங்க. அந்த படகுல 10 பேர் பயணிக்கிற படகுல 30 பேருக்கு மேல இருந்து எப்படி பயணிக்கிறாங்க பாருங்க. ஆனாலும் நடக்கிறது மட்டும் பாருங்க. பாருங்க போட்டோட அப்படியே கலந்துருச்சு. அங்க உள்ள மக்கள் எல்லாமே பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க. பாருங்க எவ்வளவு பயங்கரமா எல்லாருமே நீச்சல் அடிச்சு போறாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, நீச்சல் தெரிஞ்சவங்க தப்பிப்பாங்க, நீச்சல் தெரியாமங்க என்ன ஆவாங்க நினைச்சு பாருங்க. மக்கள் தான் பேருந்து ஏற்றிருப்போம். பேருந்தே இந்த போட் எப்படி ஏற்றிட்டு போகுது பாருங்க. ஒரு பெரிய ஒரு பஸ் 4-5 போட்டை வச்சு பயங்கரமா இந்த போட் மேல வச்சு எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அதே போலதான் இங்க ஒரு பெரிய ஒரு ஓடை எப்படி பயணம் செய்யறாங்க பாருங்க. பாருங்க அப்படி தலைவர் சாஞ்சிச்சு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி எச்சரிக்கையா இல்லைன்னா நீச்சல் தெரியல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விளைவுகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 பேர் படகுல உட்கார்றாங்க. ஆனா உட்கார்ந்து அடுத்த செகண்டே அந்த படகை அப்படியே எப்படி கவிழ்ந்து பாருங்க. கரையிலே கவிழ்ந்தால நல்ல வேலை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நடு ஆற்றுல போயிட்டு இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இங்க ஒரு போட்டை எப்படி ஏற்கிறா பாருங்க. ஒரு பெரிய ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த கப்பல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம் கரையில பயங்கரமா மோதுது. எப்போதுமே கரை நகரத்துக்கு முன்னாடியே இவங்க நங்கூரம் விட்டுருவாங்க, அங்கே ஸ்டாண்டா நிப்பாட்டுவாங்க. ஆனாலும் இது கண்ட்ரோல் இருந்து எவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்கு பாருங்க. இதுல மில்லியன் கணக்கான டாலர் அந்த கப்பலுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. அதே போல பொதுவாக பார்த்தோம்னா கடல்ல அலையை எவ்வளவு பார்த்திருப்போம். ஆனாலும் இந்த அலையை பாருங்க, கடலுக்கு நடுவில் வச்சிருந்த அது நடப்பதை கூட என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதே போல நம்ம போட்ல பயணிக்கிறது இயல்புதான். ஆனா இங்க ஒரு 4 பேரு இந்த போட்ல பயணிக்கிறாங்க. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. பாருங்க அந்த படகுல எவ்வளவு பயங்கரமா அடிக்குது. அதுல ஒரு பொண்ணு தூக்கி ஏற்படுறாங்க. தூக்கி போடும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ரத்தம் எவ்வளவு பயங்கரமா வெளியாகுது. கடற்கரையில இந்த மாதிரிதான் மரங்களை வெட்டி ஏற்றிட்டு வருவாங்க. அப்படிதாங்க ஏகப்பட்ட மரங்கள் எல்லாம் வெட்டி இவங்க எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. இது ஒண்ணு விழுந்தோடனே மத்தது பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கப்பல் எப்படினாலும் சாட்சி டேனிங் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த போட்டை எவ்வளவு பயங்கரமா சாட்சி எப்படி டேன் பண்றாங்க பாருங்க. இந்த போட் எவ்வளவு பெரிய அலையில எப்படி பண்ணிக்கிட்டு பாருங்க. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. நிமிஷம் அவங்களே அருந்து போறாங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு அலையில எப்படி தூக்கி போட்டு பாருங்க. அதுதான் போட்ல போகும்போது எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கணும். இங்க ஒரு பெரிய ஒரு கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கு. அப்பதான் பெரிய ஒரு புயல சிக்குது. அந்த புயல் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. நம்மளே அதிர்ச்சி அடைக்கும். பாருங்க எவ்வளவு வித்தியாசமா ஒரு படகு செஞ்சுட்டு எப்படி ஆத்துல பயணிக்கிற பாருங்க. அதாவது ஒண்ணு ஓட்டையானதான் ஒண்ணு பிரச்சனையாதான் பிரச்சனை அப்படின்ட்டு 6-7 கட்டி இந்த மாதிரி பயணிச்சிட்டு இருக்காரு. இவங்க கடற்கரையில இவங்க போட்ல நின்று இருக்காங்க. அப்போ மூழ்குதான். இங்க ஒரு கப்பல் கரையை நெருங்கிடுச்சு. நெருங்கின அதே சமயத்துல அந்த கப்பலோட நிலைமையை பாருங்க. இவங்களே ஒரு போட்டை தயார் பண்றாங்க. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. பயங்கரமா கீழே போயிடுச்சு. பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கும். அதாவது பெரிய ஒரு வீடு அப்படியே கடல்ல மூழ்குது. அதே போல இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் வேகமா பயணிச்சு வந்திருக்கு. எல்லாருமே நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க. ஆனாலும் நிப்பாட்ட முடியல. கயிறு போட்டு பயங்கரமா டைப் பண்றதுன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் நடக்கிறது மட்டும் பாருங்க.
பாருங்க அந்த நேரத்துல பயங்கரமான ஒரு கயிறுல இருந்து கையில ஒரு பெரிய ஒரு தடவை வந்து எவ்வளவு பயங்கரமா தூக்கி போடுதுன்ட்டு அதுல மனிதர் சிக்கினா சின்ன பணமாயிருவோம். அதே போல எங்க ஒரு போட் வந்து பயணிக்கிறாங்க. அப்படி போட்டு பயணிக்கும் போது எல்லாருமே வந்து வீடியோக்கள் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. வீடியோ எடுத்துருக்காங்க. பக்கத்துல ஒரு போட் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுல பாக்குறாங்க அதுல போட் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதுல வந்து வெறும் ரத்தமா வந்திருக்குது. அவ்வளவு ஃபாஸ்டா போனவங்களோட பாருங்க என்ன நடந்திருக்குன்ட்டு. இங்க பாருங்க 2 போட்ல வந்து எப்படி கார வச்சுட்டு எவ்வளவு சூப்பரா வந்து போறாங்கன்ட்டு. பார்த்தனா கப்பல் போன்ற டைட்டானிக் போன்ற கப்பல் தான் பெருசா முழுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். இங்க ஒரு கப்பல் வந்து எவ்வளவு பயங்கரமா வந்து முழுகுது பாருங்க. மிக பழமையான ஒரு கப்பல் தான். இந்த கப்பல் முழுகின நேரடியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ.